தமிழக சட்டசபையில் திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவராக செயல்பட இருக்கும் அவரின் அரசியல் பயணம் குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை பார்த்திராத அதிரடி மாற்றத்தை 17வது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியுள்ளன. திமுக ஆட்சியை தக்க வைக்கும் என்ற கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்று முதல் பெரும்பான்மையை பெற்றது. இந்நிலையில் சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் மற்றும் பிசிக ஆகியவற்றின் கூட்டணி தயவில் ஆட்சியை அமைத்துள்ளது. இந்த தேர்தலில் திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்று 2வது பெரும்பான்மையை பெற்று எதிர்க்கட்சியாக உருவாக்கியுள்ளது. மேலும் யாரும் எதிர்பாராத விதமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியை தழுவினார். இதனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ள திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக யார் நியமிக்கப்பட போகிறார் என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 2வது முறையாக வெற்றி பெற்ற திமுகவின் எதிர்காலமாக அறியப்படும் முன்னாள் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்ற குழு தலைவராகவும், சட்டமன்ற குழு துணைத் தலைவராக KN நேருவும், கொறடாவாக ஏவா வேலுவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சினிமா துறையில் படுபிசியாக இருந்த உதயநிதி ஸ்டாலின் 2019 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு 2018 தீவிர அரசியலில் இறங்கினார். 2019 மக்களவைத் தேர்தலில் இவர் கைக்கொண்ட பிரச்சார உக்திகள் மக்களிடையே ஈடுபட திமுக 38 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன்பின் திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நீதி போன்ற விஷயங்களில் அவர் காட்டிய செயல்பாடு கவனம் பெற்றது. குறிப்பாக மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது குறித்து ஒரு செங்கலை காட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டது தனி கவனம் பெற்றது. 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் போட்டியிட்டு 70,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றார். முதல் அமைச்சரவையில் இடம் பிடிக்காத நிலையில் 2022 அமைச்சரவை மாற்றப்பட்ட போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதன்பின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் தொடங்கி பலரும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக வேண்டுமென கோரிக்கை வைக்க 2023ஆம் ஆண்டு மீண்டும் அமைச்சரவைகள் மாற்றம் செய்யப்பட்ட போது தமிழ்நாடு துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். அமைச்சராக விளையாட்டு உள்கட்டமைப்பு மேம்பாடு, விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி, செஸ் ஒலிம்பியாட், ஃபார்முலா 4 கார் பந்தயம், சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி போன்ற சர்வதேச நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி தமிழ்நாடு உலக அரங்கில் கவனம் பெற முக்கிய பங்கு வகித்தார். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக மாறியுள்ள திமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சராக பணியாற்றிய அனுபவம் தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக சட்டசபையில் வலுவான குரலை எழுப்ப கை கொடுக்கும் என இந்த முடிவை திமுக தலைமை எடுத்துள்ளது. தமிழக அரசியலில் தன்னை எப்போதுமே வலுவான எதிர்க்கட்சியாக நிலைநிறுத்திக் கொள்ளும் தன்மை கொண்டது திமுக. இதனை முந்தைய காலகட்டங்களில் எதிர்க்கட்சியாக அதன் செயல்பாடுகள் தெளிவாக காட்டுகின்றன. இனி சட்டசபையில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தன் செயல்பாடுகளால் திமுக அனல் பறக்கவிடும் என்பதில் மாற்று கருத்தில்லை.